யூபிக்குள்ளே பார்த்தேன். ஏடிகேஎஸ் ஆர்கானிக்ஸ் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் இப்போ வந்து 2 டைம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நார்மல் விவசாயம் பண்ணும்போது 10 மூட்டைக்கு மேலே எடுக்க முடியாது. நான் 50 சென்ட் தான் நட்டுனுக்கிறேன். ஏடிகேஎஸ் ஆர்கானிக் யூஸ் பண்ண பிறகு 15 மூட்டைக்கு மேலே நான் எடுத்தேன் இந்த ஆசிலி. இப்போ எனக்கு வந்து 5 மூட்டை கூடுதலாக கிடச்சிடும். இப்போ மறுபடியும் அதையே ரெகுலராக யூஸ் பண்ண போகிறேன். நல்ல விளைச்சல் கிடைக்கும். நல்லா இருக்கு. எல்லாம் அருமையான ப்ராடக்ட்டு, அருமையான விளைச்சல். எல்லாரும் இயற்கை விவசாயத்துக்கு பாருங்க. வணக்கம், என் பேர் ஜெயவேலு. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா அகரம் கிராமத்துலேருந்து பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து யூரியா, பொட்டாசு அது இது சேர்த்து நான் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ஒரு 4 வருஷமாக இயற்கை விவசாயத்துக்கு மாறியிருந்தேன். இயற்கை விவசாயம் பண்ணியும் வந்து எனக்கு ஓரளவு தான் திருப்தி கிடைத்தது. அதுக்கப்புறம் யூபிக்குள்ளே பார்த்தேன். ஏடிகேஎஸ் ஆர்கானிக்ஸ் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் இப்போ வந்து 2 டைம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 2 டைம் யூஸ் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட்டு வந்து நெற்பயிருக்கு தான் நான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து மிளகாய் செடிக்கு யூஸ் பண்ணேன். இப்போ வந்து ரெகுலராக மறுபடியும் வந்து நெல் நாற்று நட்டுருக்கிறேன். இப்போ நெல்லுக்காக நட்டு 7வது நாளில் நான் வந்து அபிமான்யுன்ற லிக்விடு நான் கொடுத்துன்னு இருக்கிறேன். அது 15 நாள் கழித்து ஆர்பிட்ஸ் அப்படின்றது கொடுக்கணும். ஆர்பிட்ஸ் வந்து செடி வளர்கிறதுக்கு அதுக்கு அது 2 கோட்டு கொடுக்கணும். கதிர் வரும்போது FL77 2 டைம் தரணும். இதில் விளைச்சல் பார்த்தீங்களானாக்கா வந்து லாஸ்ட் டைம் வந்து நார்மல் விவசாயம் பண்ணும்போது 10 மூட்டைக்கு மேலே எடுக்க முடியாது. நான் 50 சென்ட் தான் நட்டுனுக்கிறேன். இப்போ வந்து ஆர்கானிக் அபிமானி யூஸ் பண்ண பிறகு ஏடிகேஎஸ் ஆர்கானிக் யூஸ் பண்ண பிறகு 15 மூட்டைக்கு மேலே நான் எடுத்தேன் இந்த ஆசிலி. அதை விட இப்போ எனக்கு வந்து 5 மூட்டை கூடுதலாக கிடச்சிடும். இப்போ மறுபடியும் அதையே ரெகுலராக யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணி தான் இருக்கலாம். நல்ல விளைச்சல் கிடைக்கும். நல்லா இருக்கு. எல்லாம் அருமையான ப்ராடக்ட்டு, அருமையான விளைச்சல். எல்லாரும் இயற்கை விவசாயத்துக்கு பாருங்கள்.